நீங்க மக்களுக்கு பாடிட்டு சொல்லலாமா? ஒரு பாட்டு பாடிட்டு சொல்லலாமா? சாமிதிக்கும் ரகி மன்னா டிரைவரே ராமண்ணா, கல்லுடைக்கும் கருப்பண்ணா, மூட்டை சிவக்கும் முத்தண்ணா, நெசவுனையும் பாலண்ணா, பீரி சுத்தும் வேலண்ணா, ஏரோட்டும் மாறி என்ன கவிளை ஓட்டும் கண்ணண்ணா, உன் காதை கொஞ்சம் திருப்பண்ணா, கவனமாக கேளண்ணா. சார், நான் எலிநகர்ல இருந்து வந்திருக்கேன் சார். 37 பிளாட் சார் எங்க பிளாக்கு. நாங்க போய் 2 வருஷம் தான் சார் அந்த வீட்டுல நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கும் குண்டும் குழியுமா தான் சார் இருக்கிறோம். எங்க வீடு பூரா ஊத்திங்க சார். இப்ப எங்களை ஒருத்தர் ஆறுதலுக்கோசரம் 2 நாள் பேசினாங்க. உடனே மேல உடைக்கிறாங்க பாருங்க. உடனே கரண்ட்டுக்கு செட் பண்றாங்க. இன்னைக்கு 5 நாள் ஆச்சு எங்களுக்கு கரண்ட். பிள்ளை குட்டையை வச்சிருந்தாங்க, எப்படி தூங்குவோம்? நீங்களாம் இருப்பீங்களா? நீங்களும் எங்களை மாதிரி மனுஷன் தானே, கொஞ்சமாவது யோசனை பண்ணக்கூடாதா? ஐயோ, இங்கேயும் ஒருத்தரை கொண்டு விட்டுருக்கமே, அது என்ன ஏதுன்னு ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு மூளை சேர்ந்தவங்க இப்ப எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தனால இன்னைக்கு மொட்டை மாடி உடைக்கிறாங்க சார். பாருங்க சார், தாராளமா உடைக்கிறாங்க. இன்னைக்கு 5 நாளா கரண்ட் இல்ல. கேட்டா பைப்ல இருந்து தண்ணி ஊத்துதுமா, நான் அதை செட் பண்ணனா நான் செத்துருவோமா, என் புள்ள குட்டியா பாக்கணுமான்னு எலக்ட்ரிஷியன் போடுறான் சார். நாங்க என்ன பண்றது சார்? யார கூப்பிடுறது? யாரும் வருவாங்க? குப்பையை கொட்டின மாதிரி எலிநகர்ல கொட்டிட்டாங்க சார். நாங்க இருந்த இடத்துலயாவது நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா இந்த மாதிரி மோசம் பண்றாங்களே சார். நாங்க என்ன ஏழைங்கன்னா அவங்களுக்கு கிள்ளிக்கிறையா சார்? வாங்க சார், யாராவது ஒரு மனசுல பூண்டு வாங்க சார், எங்களை காப்பாத்துங்க சார். அந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம். வணக்கம் சார். இப்போ நீங்க அந்த இடத்துக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்போ நாங்க அங்க 10 வருஷம் ஆச்சு. ஆமா சார், 2 வருஷம் தான் சரியா. 2 வருஷம். அது கூட எங்களுக்கு இப்படி தண்ணி எல்லாம் அதுக்கு செவரு நிறைய வந்துடாது. ஒரு வெள்ளம் வந்தாதான் நிறைய வரும். இது மழை ஒழுகி அது ஊறி அதுக்கு மேலதான் வரும். அதனாலதான் அந்த 2 வருஷம். மொத்தம் 4 மாடி இருக்கு. 4வது மாடியில இருந்து ஒழுக ஆரம்பிக்குது சார். 4வது மாடியில மட்டும் தான் ஒழுகுதா இல்ல 3வது மாடி எல்லாம்? 2 அந்த தண்ணி எல்லாம் கீழே வீட்லயும் இருக்க முடியல. கீழே இருக்கல, எல்லாமே டேமேஜ். ஒரு கதவு நாங்க எதை பார்த்து இது வரைக்கும் நாங்க கூட ஒரு 5000 செலவு பண்ணி மேல போற இடத்த பூசணும். அப்பயும் வந்துகிட்டு இருக்கு சார். என்ன சார் இந்த மாதிரி அநியாயமா இருக்கு? எங்களால முடியல. ஆனா எங்க தண்ணி 2 வருஷம் அந்த பில்டிங் ஊர்னதுனாலதான் இப்ப வெள்ள மாதிரி வருது. 2 வருஷம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. 4வது மாடியில ஒரு ஜன்னல் இல்ல, ஒரு கதவு கூட உருப்படியா இல்ல. அந்த நிலைமையில நாங்க இருக்கோம் சார். இவ்வளவு போராட்டம் நடக்குதுன்னு நாங்க வந்திருக்கோம் சார். எங்களுக்கு யாராவது பாருங்க. வேற நீங்க சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. இப்போ இது தண்ணி ஓடுறது ஒரு பிரச்சனை, ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. அங்க கம்பி எல்லாம் அப்படியே ஊறி உதிர்ந்து கிடந்தது பார்த்தோம். வேற என்ன பிரச்சனைகள் அங்க எழில்நகரே பிரச்சனை தான் சார். நாங்க இருக்கிறோம்னா பிரச்சனையோட மட்டும்தான் இருக்கிறோம், வேற எதுவும் இல்லை. நாங்க வாழ்றதே பிரச்சனையோட மட்டும்தான் வாழ்றோம். பில்டிங் சரியில்லைன்றது மட்டும் எங்களோட பிரச்சனை கிடையாது. இப்ப எல்லா பிரச்சனையும் இருக்கு. நாங்க ஆரியபுரத்துல இருக்கோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க ஃப்ரீயா வேலைக்கு போயிட்டு எல்லாருமே பண்ணிட்டு போனோம்னா நீங்க நம்பி வெளியில அனுப்புவோம். எந்த வேணாலும் போவாங்க, எங்கனால போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க நாங்களே கடைக்கு கூட போக முடியல, கீழே இறங்க முடியல, பயமா இருக்கு. சின்ன சின்ன பசங்களும் கூட ஒரு போதைக்கு அடிமையாயிட்டு சுத்திட்டு வராங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களே இந்த மாதிரி இடத்துல கூட்டிட்டு வந்துட்டோமே, நம்ம குழந்தைங்க நாளைக்கு என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துருவோம் அப்படிங்கிற பெரிய பயம் எங்களுக்குள்ள இருக்குங்க சார். ஆனா அதெல்லாம் எங்களுக்கு புரியலையான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க ஒரு கடைக்கு போனாலும் சரி, வேற எங்கேயாவது வெளியில போனா கூட எனக்கு அவ்வளவு ஒரு பயமா இருக்குங்க சார். கட்டடம் மட்டும் இல்லை எங்களுக்கு பிரச்சனை, அங்க இருக்கிறதே எங்களுக்கு பிரச்சனை தான். எங்களுக்கு போய் நாங்க பழைய எல்லாமே கொடுத்தாரு, நாங்க சந்தோஷமா ஆமா சார். அங்க உங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு எல்லா வாழ்வாதாரமும் செய்யப்படும். நீங்க வேலை உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு, ஸ்கூல் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு, எல்லாமே சொன்னாங்க. ஆனா வேத பழக்கமே பக்கத்துல இருக்குன்னு எனக்கு சொல்லல. அப்படி இருந்தா நாங்க எங்க தெருவுல கூட இருந்திருப்போம். நாங்க அங்க போய் இருக்கீங்க எனக்கு அவசியமே இல்லைங்க சார். ரொம்ப பெருசா இருக்குங்க சார். நீங்க வெளியில அவசியம் பார்க்கும்போது அவங்க தெரியலையே தெரியல. அவங்க உள்ள இருக்கிறோம், உள்ள இருக்கிற எதுவும் பயமா இருக்கு. ஏதாவது ஒரு பசங்க வந்துட்டு போனாவே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா கட்டிலாக வராங்க, டில்லர் எடுத்துட்டு வராங்க, என்னென்னவோ நடக்குது சார். வெளியே இருக்கிறவங்க இந்த பெரிய வாய்ப்பே கிடையாது. இல்ல நாங்க அலறமா இல்ல கதறமா இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ்ல நிற்கும் போதுதான் தெரியுது
அவங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் வைக்கிறோம் சார். அப்ப நைட் நீங்க ஆஃப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னா ஜன்னல் சரியில்லை, ஜன்னல் சரியில்லை இருந்தாங்க கூட என்ன பண்ணீங்க, சின்ன சின்ன பசங்க தான் தூரம்னு சொல்லிட்டு அவங்க பர்னரு போனு எது இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய தீர்வுகள் நிறைய இருக்கு. எல்லாமே பிரச்சனை தான் சார். ஒரு கதையை சொல்லுங்க, கதையெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, அந்த மாதிரிதான் இருக்கு. எங்களுடைய இப்ப நீங்க பிளாக்ல பாத்துருப்பீங்க அந்த போட்டோல, அது எங்களோட பில்டிங் தான் சார். அந்த பேனர்ல இருக்கிறது எங்களோட பில்டிங் தான். இந்த மாதிரி 25,000 குடும்பம் இருக்குன்னா எல்லாருமே அதுல வந்து கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. இங்க வந்திருக்கிற எல்லாம் கம்மி தான் சரிங்களா. நாங்களே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அங்க அதிக பேர் இருக்கோம், நீங்க இதுல கம்மியா இருக்கிறோம், நம்மளோட சட்டம் அதிகமா கேட்கலாம் இல்லை. நம்ம குறைகளை மட்டும் நம்ம 10 பேர் என்ன சொல்றோம், அப்ப அவங்க மட்டும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாங்க, நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? எல்லாரும் சேர்ந்து வந்து பேராடி கேட்கணும். இது வந்து நம்மளோட உரிமை, நம்ம தானே கேட்கணும். நம்ம மாட்டு வீட்டுல இருந்தோம்னா நம்மளுக்காக யாரு வேணும்னு செய்வாங்க. வீட்டுல இருந்து கொலைப்படுத்த மட்டும் போகணும், எல்லாரும் வரணும், எல்லாரும் கேட்கணும், அவசியம் கேட்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்குங்க சார், எல்லாரும் செய்வாங்க. ஈபி கேபிள் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த இஷ்யூ நீங்க என்ன இஷ்யூ சொல்றீங்க சொல்லுங்க. கரண்ட் மழை பெஞ்சாலும் கரண்ட், மழை பெஞ்சாலும் ஷாக் அடிக்கும். அதுல இருந்து சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து அப்படியே தண்ணி ஊத்தி ஷாக் அடிக்கும். நாங்களே சின்ன பிள்ளைல வச்சிருக்கோம், நாங்களே எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஓட்டு கேட்க 4வது மாடி ஏறி வர்றாங்க, ஏன் மேல ஏறி வரமாட்டேங்கிறாங்க? இதுக்கு மட்டும் எதுக்கு வரமாட்டேங்கிறாங்க? மேல ஓட்டு கேட்க வர்றாங்க. கரண்ட் பிரச்சனை அதிகமா இருக்கு சார், தண்ணி ப்ராப்ளம் நிறைய இருக்கு. தண்ணி விடுறாங்க, தண்ணி விடுறது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இப்போ மேடம் சொன்ன மாதிரி அதான் டைமிங் தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் சொன்னாலும் சில ரெஸ்பான்ஸ் இல்லை, விடுறாங்கம்மா விடும்போது பிடிச்சிக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. காலையில விடுறாங்களா, சாயந்தரம் விடுறாங்க, மதியம் விடுறாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு, கரண்ட் பிரச்சனை நிறைய இருக்கு, எர்த்தடிக்குதுன்னு சொல்றாங்க, அதுவும் நிறைய இருக்கு. எர்த்தடிக்குது சேவத்துல எவ்வளவு நம்ம சொல்லியாச்சு, சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் சரியா பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்லாம். திருட்டு பையன் ஒருத்தவங்க நடந்து போனாங்களா, அவங்க பேக்கெட்ல இருந்து ஒரு வயசானவங்க, நான் மேல மொட்டை மாடில நிக்கிறேன், நானு அந்த பால்கனி நிக்கிறேன், ஒரு வயசானவர் பையன் இருக்காரு, அவர் பேக்கெட்ல இருந்து 2 பசங்க அப்படியே பேக்கெட் பைசா எடுத்துக்கணும் போன் எடுத்துன்னு ஓடுறாங்க. அவர் வயசான ஓட முடியல, அவருக்கு பக்கத்து பசங்க தடுத்து பிடிக்கிறாங்க, பிளேடு காட்டுறாங்க, கத்தி காட்டுறாங்க. எங்க பிளேடு வந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்ற மாதிரி நிறைய நடக்குது. ஸ்கூல் இருக்கு சார், ஆனா பிள்ளைங்களுக்கு சரியான பஸ் காலைல வந்து 7 நகருக்கு பஸ்ஸே இல்ல சார். பஸ் இல்ல சார், 2 பஸ் விடுறாங்க ஒரு நாளைக்கு. அந்த பஸ் ஆமா சாயந்தரம் கனிநாடு உள்ள பஸ் நிக்குது, ஆனா இது மாதிரி டைமுக்கு எடுக்க மாட்டாங்க, டைமுக்கு வர மாட்டாங்க. டிராபிக் ஜாம் இருந்தாலும் வந்துட்டோம் சார், நம்ம லேட்டா வந்துட்டோமே எடுத்துலான்ற மாதிரி சொன்னோம்னா நான் நிறைய கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் சார். எடுக்க மாட்டாங்க, கேட்டா ரொம்ப ரஃபண்டபா பேசுறாங்க, மரியாதை பேசுறாங்க. இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது எங்களுக்கு. அதனாலதான் நான் அரும்பு சேர்ந்த மணி அண்ணன் கூட சேர்ந்து நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் கூட அதுக்கு வரும் சார். இங்க பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் இங்க வந்து நாங்க நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் போட்டு இதுவுமே மயக்க அளவுக்கு தான் வந்து நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா வீரன் மூலமா நீங்க ஆர்டிஐ போட்டு நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து நேரம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து இங்க தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு வீடும் நடக்குது. இப்போ கடைசியா அந்த ஈபி கேபிள் சாக்கடைக்கு ஒரு பொண்ணு அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஞாபகத்துக்கு போய் அவங்களுக்கு வந்து நேரத்தில் நீதியை வாங்கி கொடுத்தது அரசு இலக்கங்க. சரி, ஏன்னா அறப்படியிலன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. நான் பார்க்க வரைக்கும் வேற வேற இயக்கங்களோட பயணம் செய்யும் அரசோட தொந்தரவுகளும் நடக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இருக்காங்க, 23,000 குடியிருப்பீர்கள். ஆனா வந்து அங்க போதுமான பஸ் வசதி, மேலும் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி தான். அங்க வந்து 65 பஸ் ஓட வேண்டிய இடத்துல 30 பஸ் 32 பஸ் இப்படிதான் ஓடுது. அந்த டைமுக்கு பஸ் கிடைக்கிறாங்க. அந்த ஃபுல்லாக வந்து சென்னையில இருந்து வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கூலி செய்யறாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் வீட்டு வேலை செய்யறவங்க தான். வெறும் 3,000 ரூபாய்க்கு ஒரு வயசான அம்மா 60 வரைக்கும் வராங்கன்னா நீங்க வந்து வெறும் 3,000 ரூபாய் வேலை இல்லை. உண்மை இதுதான்.
இங்க இருந்து நிறைய பேர் வந்து குப்பத்தொட்டில போற மாதிரி போட்டிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்றதுக்கு என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி புரியுது. அப்போ இப்ப பெண்கள் தான் இங்க வந்து நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் இங்க உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இவங்க வாழ்ந்து போறாங்க, வீட்டுக்காரங்க வந்து குடிச்சுட்டு அவங்க ஜாலியா சுத்துறாங்க. அந்த பசங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா இல்லைன்றது ஒரு விஷயம் தெரியல. ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலு ஒரே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்றது கிட்டத்தட்ட அங்க வந்து 10,000 பசங்க இருக்காங்க. சரிங்களா, எனக்கு தெரிய வரைக்கும். ஆனா அந்த 10,000 பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இல்லை. எல்லாம் நடுநிலை பள்ளி பாத்தீங்கன்னா ஒரு 4 இருக்கு, உயர்நிலை பள்ளி பாத்தீங்கன்னா ஒன்னே 1 இருக்கு. அப்போ இந்த மாதிரி பெரிய பகுதி கிடைக்கின்றவங்க எங்க போவாங்க? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. பஸ் வந்து சரியான வசதி இல்லை. பஸ் இல்லாதனால இப்போ பிரைவேட் ஸ்கூல்னா கன்னியாகுமரியில வந்து டி நகர்ல போறாங்க, பசங்க வராங்க, எல்லாமே அந்த பசங்க அதுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழ்வு. நாம என்ன பண்றோம்னா இந்த புகார்கள் அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு உண்டான உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம மெயின வந்து இந்த கன்னியாகுமரி இருந்தாலும் நாங்க ஹவுசிங் போர்டு தான் இருக்கிறது. எதுக்குன்னா அங்க இருக்கிற ஐடி கம்பெனிகளுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம். எல்லாரும் இங்க இருந்து எங்கெல்லாம் கூட்டிட்டு இருக்க அந்த போட்டிட்டாங்கன்னா ஐடி கம்பெனி வேலைக்கு ஆள் இருக்கு, கப்பல் சொல்லுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப யாரு வருவோம்? நாங்க தானே வருவோம். அந்த தெளிவா பெண்ணையும் கண்டிப்பா அதுக்காக அவங்க குறிப்பு வச்சிருக்காங்க. அது வருத்தமா இருக்கு. ஆனா ஒரு காலங்கள்ல எங்க மாணவர்கள் அந்த கண்ணகி நகரோட விதியில வந்து மாற்றுவாங்கன்றதை நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். எங்களை வந்து விடும்போது வண்டி நிக்குது, கொக்கை வண்டி நிக்குது, சாமான ஏற்றி வண்டியில ஏத்துறாங்க. குப்பை வண்டி ஏத்துற போது எங்களை ஏற்றி வண்டியில போட்டாங்களே. இங்க வந்து எங்களால நான் ஒரு வீட்டுல வேலை செஞ்சேன், தண்ணி கேட்க என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நானும் அவ்வளவு லாங்கில இருந்து வரேன்னு. இப்பயும் அம்மா இவங்க சொன்ன போல தண்ணி எப்ப விடுவாங்க ஏதா விடுவாங்க எங்களுக்கு பயமா இருக்கு. சரியான வேலைக்கு போக முடியல, கொல்ல முடியல. இங்க வரும்போது இவங்க சொன்னப்ப 2 மாசம் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்து. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மழை வரும்போது பயமா இருக்கு. ஃபேனை கழட்டி வைக்கிறதா இல்ல ஃபேனோட இருக்கிறதா, சீலிங் ஒளிவு எங்களால தொடச்சி முன்னுக்கு வர முடியல. ரோட்ல நடக்கிறதும் ஒண்ணுதான், வீட்டுக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான். எங்களுக்கு அப்படி இருந்து காலெல்லாம் ஒரே புண்ணாச்சு. நிறைய பேர் ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் வராங்க, என்னம்மா பிரச்சனை செய்யணுமா, அதுக்கு மட்டும் 4வது வாட்டி நாங்க இருக்கிறோமா செத்தமான்னு பார்க்க வரும்போது அந்த ஓட்டு கேட்க வரும்போது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க, வருஷம் வருமாங்க. அப்ப மட்டும் எங்களை வந்து கேட்கறாங்க, கேட்டுட்டு சரி நாங்களும் இன்னைக்கு பண்ணாங்க நாளைக்கு பண்ணாங்க. ஆனா ஒருத்தரும் பண்ண இவங்க வரும்போது நாங்க கட்சிக்காரங்க தான் நினைச்சோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க கட்சிக்காரங்க இல்ல, எங்களோட ஆளுங்க ஒருத்தருன்னு. அதுக்கப்புறம் இவங்க யாரோ கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வந்தவங்க இப்பதான் மேல உடைக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு வாட்டி உடைக்கிறாங்க. எங்களுக்கு இப்ப 3 நாளா கரண்ட் இல்லை, இன்ன வரைக்குமே இல்ல. நைட்டும் இல்ல, பகலும் இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க எப்படி செல்ல சார்ஜர் போடுறது? பக்கத்துல எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். ஆனா எங்க கேட்டா நீங்க நல்லாதாமா நாங்க உங்களை பாத்துக்கிறோம், எங்களுக்கு நல்லாதான் பாத்துக்கிறோம். இன்னும் பாத்துக்கிறீங்க, பஸ் நாங்க ஃப்ரீயா கேட்கல, எங்களுக்கு பஸ் வேணாம். எங்க பஸ் அங்க நிக்குது, நாங்க ஓடி போய் ஏறுறோம், பஸ்ல வீழ்ந்துட்டேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி பஸ்ல வீழ்ந்துட்டேன், எங்களால முடியல. எங்களுக்கு பஸ் 25 ரூபா கொடுத்து நாங்க சேர் ஆட்டோல தான் போய் வேலைக்கு போறோமே. நாங்க சம்பாதிக்கிறது விட்டு ஆட்டோக்காருக்கு போயிருது. நாங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? சிலிண்டர் எவ்வளவு கம்மியா இருக்கு, இப்ப 1000 ரூபாய் வைக்குது. நாங்க சம்பாதிக்கிறது 10,000 ரூபாய்னா பாடு 35 ரூபாய். இதெல்லாம் நாங்க கேட்கல. பஸ் கேட்குமா? எங்களுக்கு ஃபேன் ஓடுவது, வீடு ஓடுவது. நீங்க சொல்ற போல சின்ன சின்ன பசங்கள பொட்டல வைக்கிறீங்க, என்ன அடிக்கிறீங்க, குடிக்கிறீங்க. எங்களால பதிக்கொண்டு இறங்க முடியல. இவங்க செய்யற தப்பு என்னன்னா பக்கத்து பில்டிங்ல இருக்கிறவங்க 37 நம்பர் பில்டிங்ல தான் வராங்க. ஏன்னா எங்க பில்டிங்ல ஆம்பளை கம்மி, பொம்பளைங்க நிறைய. பசங்க என்ன குட்டி குட்டி பசங்க, கேட்க முடியல. நாங்க கேட்டா நாங்க தானே பண்றோம் சட்டமா சவாலா சொல்றாங்க. எதுவுமே பேச முடியல எங்களால. எங்களுக்கு சரியான வசதியே கிடையாது. எங்களை இட்டு போய் மயிலாப்பூர்லயே விட்டுருங்க, நாங்க காலங்கர வாரத்திலே இருந்துக்கிறோம். கொட்டாப்பட்டினு கூட அங்க இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் எங்களுக்கு எந்த சரிக்கும் எங்களுக்கு செய்ய வேணாம். நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்களால முடியல. சரி, ஒரு 2-3 கேள்வி மட்டும் இருக்கு. என்ன நாங்க வரும்போது பாக்குறோம், ஓஎம்ஆர் ஃபுல்லா ஐடி கம்பெனி இருக்கு, வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அது இருக்கு, அது எவ்வளவு பெரிய கம்பெனி பில்டிங் இருக்கு. அங்கெல்லாம் ஒரு நாளாவது மின்சாரம் தடைப்பட்டிருக்கா சொல்லுங்க. அது எப்படி ரீடிங்ஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க, அப்படியே ஊதி அங்க போய் கேட்டீங்கன்னா அங்க எவ்வளவு செலவாயிருக்கு. அப்ப நாங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, யூபியில வந்து யூபி பாக்ஸ் கூட இன்னைக்கு சரியில்லை. நாங்க நடக்கிற படி இருக்கிறோம் அப்படின்னா அங்கேதான் யூபி பாக்ஸ் இருக்கும், ஓப்பன்ல தான் இருக்கும். எல்லா வயருமே ஓப்பன்ல தான் இருக்கும். பசங்க போடுறாங்க இதோ ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது 10 லட்சம் கொடுத்து எங்களுக்கு உள்ள போய் ஈரோட வருவாங்களா சொல்லுங்க? இல்ல ஒரு 20 லட்சம் கிட்ட வருவாங்களே. அதே மாதிரி வேலை வாய்ப்புல எங்களை பார்த்தா கப்பு சொல்றதுக்கோ இல்ல வாரி பெருக்கி போடுறதுக்கு மட்டுமே எங்களை பார்த்தா தெரியுதா?
அவங்களுக்கு? ஏன் இங்க இருக்க நாம வேற எந்த வேலைக்கு போகக்கூடாது சொல்லுங்க? கண்ணகி நகர்னால வேலை வாய்ப்பு போடுறாங்க, முகாம் போடுறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு முகாம்ல இந்த கம்பெனிக்கு பெருகிறதுக்கு ஆள் வேணும், அந்த கம்பெனிக்கு பாத்ரூம் கிளீன் பண்ண ஆள் வேணும், தொடக்கிறதுக்கு ஆள் வேணும். இதுக்குதான் வந்து அந்த வேலை வாய்ப்பு முகாம் போடுறாங்க. வேற என்ன வேலைங்க? படிக்கிற பசங்க யாரும் இல்லையா? படிச்சவங்க யாரும் இல்லையா? வேற வழி இல்லாம நாங்க இந்த வேலைக்கு பேரதா இருக்கு. வேற வழி இல்லைங்க. நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு தகுந்த உத்தியோகம் நாங்க கொடுக்க மாட்டோங்க? எல்லாரும் சிட்டியில இருக்கிறவங்க தான் வேலை செய்யணுமா? சிட்டியில இருக்கிறவங்க நல்லா இருக்குமா சொல்லுங்க? சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும், அரசுக்கு பார்வைக்கு எடுத்துருக்கணும். இது முதலமைச்சர் காலிகளுக்கு கேட்கணும். இங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னது உங்களுடைய அடுத்தடுத்து சொன்னாங்க சொல்றேன். இந்த குழு யார அமைச்சீங்களோ அவங்களுக்கு கோடான கோடி நன்றி சார். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு இங்க வந்து நாங்க நிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். கோடி கோடி நன்றி சொல்றோம். இது வரைக்கும் யாரு இருக்காங்க யாரு போறாங்கன்னு தெரியாது, ஆனா வருவாங்க, பாக்குற மாதிரி கண்டெடுத்துட்டு போயிருவாங்க. இந்த அளவுக்கு எங்களை கூட்டிட்டு வந்து எங்களை இந்த மாதிரி பேச வச்சதுக்கு உங்களுக்கு நன்றி சார். எங்களுக்கும் பேசணும்னு இருக்கு, எங்களுக்கு கேட்க யாரும் இல்ல. அதான் குப்பையா கொட்டின மாதிரி கொட்டி விட்டுட்டாங்க. உங்களுக்கு 7 லட்சமா? கொஞ்சம் வீடு இல்ல, 7 லட்சம் 7 லட்சம்ன்றாங்க. 7 லட்சம் மாதிரியா இருக்கு சார். ஒரு குடிசைக்கு தகாது அந்த இடம், அந்த மாதிரி கொண்டு விட்டாங்க. இந்த குழு ஆரம்பிச்ச சாருக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி.